வெளிச்சத்தில் போடு. அங்கே போடு. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை அறிமுகம் செய்தும், செய்யூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை அறிமுகம் செய்தும் நடந்து கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற குருதி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. தேர்தல் நடைமுறைகள் நடைமுறைக்கு வந்துவிட்டது. இந்த சூழலில் தமிழகம் முழுவதும் ஒரே ஒரு கட்சி தான் தனது வேட்பாளர்களை அறிமுகம் செய்து எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டு ஒரே ஒரு கட்சி தான் பொதுக்கூட்டங்களையும் தெருமுனை கூட்டங்களையும் நடத்தி மக்கள் மன்றத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அது நாம் தமிழர் கட்சி. அந்த வகையில் தான் இன்றைக்கு மதுராந்தகத்திலே எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர் மதிப்புக்குரிய தம்பி ஜானகிராமன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அன்பு தங்கை செய்யூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சுவாதி லட்சுமி அவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு கட்சி புதுசா ஆரம்பிச்சா இந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சி ஒரே ஒரு எலெக்ஷன்ல நிற்கும். அந்த எலெக்ஷன்ல நின்னோடனே கும்மாங்குத்து வாங்கிரும். எப்படி நம்ம விஜயகாந்த் வாங்கினாரோ, எப்படி நம்ம கமலஹாசன் வாங்கினாரோ, எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி நின்னவங்க எல்லாம் வாங்கினாங்களோ, அது மாதிரி ஒரு கும்மாங்குத்து வாங்கி அந்த கட்சி அலண்டு மிரண்டு போயிடும். ஏன்டா அரசியலுக்கு வந்தோன்னு ஒரு நிலை உருவாயிடும். உருவானவன என்ன பண்ணுவான்னா, அவன் கூட்டணிக்கு போயிடுவான். யாருக்கிட்ட? ரெண்டு தானே வாய்ப்பே ரெண்டு தானே. ஒன்னு அண்ணா திமுக கூட்டணி, இல்லைன்னா திமுக கூட்டணி. இந்த ரெண்டு கூட்டணியில ஒரு கூட்டணிக்கு போயிடுவாங்க. அதனால எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் அண்ணா திமுக காரனுக்கும் திமுக காரனுக்கும் எந்த கவலையும் கிடையாது. என் அன்பான உறவுகளை அப்படிதான் நினைச்சாங்க. சீமானையும், என் உயிர் அண்ணன் சீமானையும் அப்படிதான் நினைச்சாங்க. இவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வர்றான், வந்துட்டு போறான், ஒரே ஒரு எலெக்ஷனு முடிஞ்ச உடனே நம்மள்கிட்ட வந்துருவான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா என்ன நடந்து போச்சு அப்படின்னு கேட்டா, 1% ஓட்டு வாங்கிய போதும் என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீனா களங்கல நடுங்கல. இவர்களிடம் சென்று நான் உங்களோடு கூட்டணி வருகிறேன் என்று சொல்லவில்லை. அடுத்த தேர்தலையும் தனித்து நின்றான். பார்த்தாங்க, 2 தேர்தல் தானே, வந்துருவான் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தாங்க. நல்ல கோல்கட்டை போட்டு நல்ல பேஸ்ட வச்சு நல்லா பல்லு விளக்கி கொப்பளிச்சுட்டு எப்படியும் ஜீமா வந்துருவான் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தாங்க. 2வது தேர்தலையும் போகல, 3வது தேர்தலையும் போகல, இடைத்தேர்தல்களையும் போகல, நாடாளுமன்ற தேர்தலையும் போகல. வெறும் தனி மனிதனாக தேர்தல் களத்துக்கு வந்த என் உயிரண்ணன் செந்தமிழன் சீமான், தனி மனுஷனா களத்துக்கு வந்தவன் இன்னைக்கு 36 லட்சம் தமிழர்களுடைய நன்மதிப்பை பெற்றவனாக தனித்து நிற்கின்றான். இங்கதான் ஆட்டம் கண்டுட்டானுங்க. ஐயோ போச்சு. ஏனென்றால் இதுவரை தமிழனுடைய அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக கோட்பாட்டு யுத்தத்தை முன் வச்சிருக்கிறான். ஜெயிக்கிறது தோக்கிறது இல்லடா, ஜெயிக்கிறது தோக்கிறது இல்ல. தமிழனுடைய எதிரியை அழிப்பது எங்கள் நோக்கம். ஏன் நாங்க தனிச்சே நிக்கிறோம்? ஒருத்தன் 2 பேரும் ஜெயிச்சு நம்ம சட்டமன்றத்துக்குள்ள போறதுனால ஒன்னும் நடக்காது. இது ஒரு கோட்பாட்டு யுத்தம். இந்த கோட்பாட்டு யுத்தத்தை நாம் தமிழர் கட்சி வீரியமாக நடத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் வென்றால் இந்த நிலத்தில் சொல்லப்பட்ட திராவிடம் என்கின்ற இல்லாத அந்த கோட்பாடு வீழ்ந்து விட்டது, அழிந்து விட்டது, ஒளிந்து விட்டது என்ற அர்த்தம். என் அன்பான இந்த மதுராந்தகம் பகுதியிலே வாழுகின்ற என் குருதி உறவுகளை நாங்க சொல்றது, நிறைய பேர் சொல்றாங்க, சீமான் உட்பட சீமான் தம்பிங்க பேசுறது பாதி புரிய மாட்டேங்குது. நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட சொல்றாங்க, அண்ணா நீங்க நல்ல நல்ல கருத்தெல்லாம் சொல்றீங்கன்னா
கொஞ்சம் புரிய மாட்டேங்குதுண்ணா அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க. இந்த இந்த மாநிலத்தில் திராவிடம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. இங்கே வாழ்கிறவன் பூரா தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்தவன். மற்ற பிற மொழி பேசுகிறவர்கள் இந்த மாநிலத்தில் குடிமக்களாக இருக்காங்க. இப்போ கேட்குறான்ல, பிராமணர்களுக்கு ஏன் ஓட்டு கொடுத்தான்னு கேட்குறான். ஏன்டா சீட்டு கொடுத்தான், 6 சீட்டு ஏன்டா பிராமணர்களுக்கு கொடுத்தான்னு. டேய், நாங்கள் பிராமணர்களுக்கு மட்டும் கொடுக்கலடா, தெலுங்கர்களுக்கு கொடுத்துருக்கிறோம், மலையாளிகளுக்கு கொடுத்திருக்கிறோம், மார்வாடிகளுக்கு கொடுத்திருக்கிறோம், வடநாட்டில இருந்து வந்தவனுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறோம். இந்த நிலப்பரப்பில் வாழுகிற, இந்த நிலப்பரப்பில் தமிழ்நாட்டின் குடிமக்கள், சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு யாரெல்லாம் இருக்கானோ அவனுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறோம். என் பாப்பா மட்டும் தமிழ்நாடு சிட்டிசன் இல்லையா? பாப்பானும் தமிழ்நாட்டின் குடிமகன் தானே, சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு தானே அவனும். அப்ப நாங்கள் தெலுங்கர்களுக்கு கொடுக்கும் போது, கன்னர்களுக்கு கொடுக்கும் போது, மார்வாடிகளுக்கு கொடுக்கும் போது, குஜராத்திகளுக்கு கொடுக்கும் போது, சௌராஷ்டிரருக்கு கொடுக்கும் போது ஏன் பார்ப்பனனுக்கு கொடுக்க கூடாது? பார்ப்பனனுக்கு சீட்டு கொடுத்து விட்டான் என்று பேசுகின்ற பட்டியல் சமூகத்திற்காக அரசியல் செய்து கொண்டிருப்பவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன். செந்தமிழன் சீமான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை பொது தொகுதியில் நிறுத்தியிருக்கான். அது ஏன்டா உங்களுக்கு தெரியல? அது ஏன்டா உங்களுக்கு தெரியல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? இத்தனை ஆண்டு கால அரசியல், உங்களுடைய அரசியல் அகராதியில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன பொது தொகுதியில் நிறுத்திய வரலாறு இருக்காடா? வரலாறு இருக்கா? யோசிச்சு பாரு. அதனால நாங்கள் சொல்றோம், என் அன்பான மதுராந்தகம் பகுதியில் வாழுகிற மக்களை, நாம் தமிழர் கட்சி தெல்ல தெளிவான கொள்கை முடிவுகளோடு இங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக தேர்தல் களத்தில் நிற்கிறது. என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் மதுராந்தகத்தில் ஒரு படித்த வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார். என் உயிர் தம்பி ஜானகி ராமன் அவர்களை நிறுத்தியிருக்கிறார். செய்யூரிலே என் அன்பு தங்கை சுவாதி லட்சுமியை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்களித்து எங்களை நீங்கள் வெற்றியடைய செய்தால், என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானை தமிழகத்தின் முதலமைச்சராக நீங்கள் மாற்றினால், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் எதிர்கால பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவோம், உங்கள் வாழ்க்கையை ஒரு பொன்னான வாழ்க்கையாக மாற்றி காட்டுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.